இயேசுவை கொலை செய்தது பிலாத்துவுக்கும் தெரியும். கொலை செய்ய ஒப்பு கொடுத்த பிலாத்துவுக்கு தெரியும். சிலுவையில் அறைவதற்கு மும்முரம் காட்டின வேதபாரகர், பிரதான ஆசாரியர், மூப்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவர்கள் தந்திரத்தினாலும் முயற்சியினாலும் அவர்கள் சூழ்ச்சியினாலும் இயேசுவை கொலை செய்தார்கள். கொலை செய்து இயேசு சிலுவையில் மரித்த போது எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை முடிச்சிட்டோம். என்ன ஆட்டம் போட்டார். கடலுக்கு மேலே நடந்துருவாராம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் கொடுத்துருவாராம். மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின பிறகு தான் அவங்களுக்கு பயம் வந்துச்சு. இவரை இப்படியே விட்டால் தேசமே அவருக்கு பின்னாடி போகுது, விடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் செஞ்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்த பிலாத்துக்கும் தெரியும் நான் என் வாழ்க்கையில் எல்லாரையும் குற்றவாளிகளுக்கு தான் மரண தண்டனை கொடுத்திருக்கிறேன். என் வாழ்நாளில் முதலாவதாக ஒருவருக்கு ஒரு குற்றமும் செய்யாதவருக்கு நான் என்ன செய்கிறேன்? மரண தண்டனை. ஏனென்றால் அவனுக்கு பதவி ஆசை. முடித்து இயேசு அறைந்து கொன்று கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணியாச்சு. அவர்கள் எதிரிகள் நினைத்தார்கள் நாம் ஜெயித்து விட்டோம், அல்லது இப்படி ஜெயித்து விட்டோன்றதை காட்டும் நம்முடைய தந்திரங்கள் பலித்தது, நம்முடைய சூழ்ச்சிகள் என்ன செய்தது? பலித்தது. இயேசுவை சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்த பிலாத்துவுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது நம்ம கொலை செய்யப்படுகிற இயேசு, சிலுவையில் அறைந்த இயேசு, ஆமை கல்லறைக்குள் அடக்கம் பண்ணின இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்பது இவர்கள் யாரும் சொப்பனத்தில் கூட நினச்சி பார்க்கல. ஆமீன். எல்லாம் சக்ஸஸ். ஒரு ஆளை காலி பண்ணிட்டான், முடிஞ்சு வேலை முடிஞ்சிட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது 3ஆவது நாளில் எந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ, எந்த இயேசுவை ஆணிகளால் அடித்தார்களோ, எந்த இயேசுவை விழாவில் ஈட்டியால் குத்தினார்களோ அந்த இயேசு திரும்பவும் உயிரோடு ஆமேன் அவர் சுற்றி கொண்டு திரிகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல. ஹல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார் என்றால் 3ஆவது வார்த்தையின் அர்த்தம் இப்படி சொல்கிறேன். இப்படி என்ன சொல்ல குறிப்பிட்டு சொல்லாமல் காமனாக சொல்கிறேன். இயேசுவுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களின் முயற்சிகள் தோற்று போனது. ஆமென். அவர் உயிர்த்தளலைன்னா முயற்சி ஜெயித்துட்டு காலி பண்ணிட்டான். 33 வயசு. இன்னும் இவரை உயிரோடு விட்டால் இவர் சரியாக காலி பண்ணிட்டாங்க. உயிர்த்தளா விட்டால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் 3ஆம் நாளில் ஸ்தோத்திரம் அங்கே நியூஸ் வருது. அதைத்தான் நம்ம வாசித்தோம். அதாவது சீல் அடித்து காவல் காக்க வச்சுருந்தவனுங்க இப்போ பார்த்தா பூமி அதிருது. 3ஆம் நாள் ஆனவொடனே கல் புரட்டப்படுது. தேவதூதன் கல்லுக்கு மேலே யார் உட்கார்ந்துருக்கிறான். ஆமை அவர்கள் காவல் காத்தவர்கள் காவலாளிகள் சத்தவர்களை போல விழுந்து கிடக்கிறாங்க. உடனே போய் சொல்கிறாங்க, அந்த இயேசு அரைஞ்செல்லாம் கல்லறைக்குள்ளே வச்செல்லாம் அதிகாரிகளை அவர் உயிரோடு எழும்பிட்டார். நான் அவருடைய சரீரத்தை இப்போ காணலை, நாங்கள் காவல் காத்த காணலை. அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து சொல்லுங்கள், யார் கேட்டான்னு சொல்லுங்கள், நாங்கள் தூங்கும்போது அவனுக்கு சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டானுங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் அவனுங்களுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையை முடிச்சணும், இனி இவர் உயிரோடு இருக்கக்கூடாது, இனி இவர் இந்த பூமியில் சுற்றக்கூடாதுன்னு சொல்லி நினச்சோம். ஆனால் திரும்ப அவர் 3ஆம் நாள் உயிரோடு என்ன செஞ்சுருக்கிறா? சிலருக்கு புரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிட்டு ஹலோ சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்க. நான் இந்த வேலையை இன்னும் ஸ்ட்ராங்காக சில பாயிண்ட்ஸை சொல்கிறேன், அப்போ புரியும். அப்படின்னா அவர் இவ்வளோ சத்துட முயற்சிகளுடன் பலன் அளிக்கவில்லை அப்படின்னா அவருடைய சரியாக இன்னொரு அர்த்தம். பிலாத்து கேட்குறான், உன்னை சிலுவையில் அறைவதற்கும் விடுதலை பண்ணதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே இயேசு நோ சொல்லுவான்னு நினச்சாரு. ஆனால் இயேசுக்கு வாயிலில் ஒரு வேர்டு வருது, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. அப்போ சத்தோட முயற்சிகள் பலன் நிற்கணும்னா சரியான அர்த்தம்
இயேசுக்கு மேலே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவரை கொலை செய்வதற்கும், அவரை சிலுவையில் அறைவதற்கும், அவரை பிடிப்பதற்கும், அவரை கொன்று போடுவதற்கும் இயேசுக்கு மேலே யாருக்கு என்ன கிடையாது. இவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததுனால அவர்கள் பிடித்தார்கள். இந்த நீதியை நிறைவேற்ற வேண்டும். இந்த பாத்திரத்தை அவர் சுமந்தாக வேண்டும். அதனால இது நடந்ததை ஒழிய மற்றபடி இவர்கள் அந்த என்ன சொல்ல சும்மா ஏறி நம்ம லோக்கல் இது பண்ணுற இது பப்ளிக் இல்லை. இவர் சகல அதிகாரம் உடையவர். இவங்க கொலை செஞ்ச உடனே நம்ம இவர் மேலே அதிகாரம் செலுத்திட்டோம், நம்ம இவரை ஜெயித்துட்டோம், நம்ம சூழ்ச்சிகள் பலித்தது. உங்கள் சூழ்ச்சிகள் எப்போ பலித்ததுன்னா அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பலைன்னா உங்கள் சூழ்ச்சி பலிச்சிட்டு. அவர் 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்தார்? இப்போ இதை இங்கே கொண்டு வரேன். இயேசுக்கு மேலே எந்த அதிகாரமும் இல்லை என்றால் அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேலும் இந்த உலகத்துக்கு அதிகாரம் கிடையாது. நம்முடைய முழு அதிகாரமும் கர்த்தர் மேல் தான் இருக்கிறது. அவர் உயிர் தெழுந்தார். எப்படி இயேசுவுக்கு விரோதமாய் செயல்பட்ட சூழ்ச்சிகள் பலனற்று போனதோ அதே போல அவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற சூழ்ச்சிகள் கர்த்தர் பலனற்று போக பண்ணுவாராக. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் மேலே இயேசுக்கு மட்டும்தான் அதிகாரமே ஒழிய வேறு யாருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் அனுமதி அவர் பெர்மிஷன் கொடுக்காம ஒன்றும் செய்ய முடியாது. பிதாவானவர் அனுமதி கொடுத்தார். அதனால தான் இவங்க இப்படி விளாண்டாங்க. அவருடைய சரீரத்தை போட்டு ஃபுட்பால் விளாண்டது போல் விளாண்டதுக்கான அவர் அனுமதி கொடுத்தார். இவங்க என்ன நினச்சாங்க? நம்ம சூழ்ச்சியினால் அவங்க ஜெயிச்சிட்டோம், தந்திரத்தினால் அவரை சிலுவையில் அறைந்துட்டோம், நம்முடைய என்ன சொல்ல நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டோம். இல்லை சார், உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தியோ தந்திரத்தினால் அவரை சிலுவையில் அறையலை. அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, அவருடைய ஃபுட்பால் மாதிரி விளையாடுறதுக்கு தன் சரீரத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்ததுனால நீங்கள் விளாண்டீங்க. ஆனால் அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். பிரதான ஆசாரியர்களே, ஹல்லேலூயா, அண்ணாவே, காய்பாவே, பிலாத்துவே, இப்போ இனி நீங்கள் இயேசு சிலுவையில் அறைய ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசு செஞ்ச நல்ல காரியம் என்ன தெரியுமா? சோத்திரம். பிலாத்து உயிர் தெழுந்த இயேசு நல்ல வேலை சீசர் இடத்துல போய் நின்னார். நான் இதை வாசித்தப்போ எனக்கு சிந்தல் உதிச்சு, அண்ணாக்கு முன்னாடி அண்ணா அப்படின்னு ஆண்டவர் போய் கூப்பிட்டார்னா அண்ணா என்ன ஹோமோ ஸ்டேஜுக்கு போயிருப்பார். உண்மைதானா? பிலாத்து வாயை பழந்தவன், அவ்வளோதான். அடுத்து மண்ணுக்குள்ளே தான் கொண்டு வைக்கணும். விழாவில் ஈட்டியை கொத்துடே அப்படின்னு ஒரு பேர் கூப்பிட்டாதான் போதும். எல்லாம் அவ்வளோதான். பிளாட்டு நல்ல ஆண்டவர் அவங்களுக்கு காட்சி கொடுக்கலை. ஆமாம், ஏன் காட்சி கொடுக்கலன்னு தெரியலை. ஆமாம், நம்மளா இயேசுவாக இருந்திருந்தா சீஷர்டெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் வேறு ரிவாஞ்சு வாங்க வேண்டியிருக்கு, நான் வாங்கிட்டு வாரேன், நேராக பிளாத்து விட்ட போயிருப்போம். சோத்திரம். அவ்வளோதான். பிளாத்து காலி, ஒன்றும் செய்யாண்டாம். நம்ம சிலுவையில் ஆமாம் எப்படி வந்து நிற்கிறீரு? சில ஆள் செத்தாட்கள் சொப்பனத்தில் வந்தாலே ஜோலி முடிஞ்சு பிரைஸ்லாம். இது டைரக்டாக வந்து நிற்கிறாரு. ஹலோ. ஆனால் இயேசுக்கு ஊழியம் அதல்ல. அவர் பழி வாங்கிறதல்ல. கர்த்தருடைய ஊழியம் எல்லாரையும் மன்னித்து பரலோகத்தில் சேர்க்க வேண்டியதான் இயேசுடைய ஊழியம். ஏன்னா சிலுவையில் அறைந்த பிலாத்துக்காகவும் இயேசு மரித்தார். விழாவில் ஈட்டியால் குத்தின அந்த கொடூரனுக்காகவும் இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. கண்களை கட்டி உன்னை அடித்தது யாரென்று சொல்லு பார்ப்போன்னு சொன்னவங்களுக்காக இயேசு என்ன செஞ்சார்? மரித்தார். அதனால தான் இயேசு அவங்க இடத்துல போய் தன்னை காட்டாமல் சீசடத்துல காட்டினார். அவருக்கு பழி வாங்கணுன்னா அவருக்கு அப்பமே ஈஸி. சிலுவையில் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ உருப்பட மாட்டான்னு அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாரும் சாம்பலாக இருப்பானுங்க. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அன்புள்ள தேவன். ஐயோ, அவர் நல்லவர் சார். அவர் துரோகிகளை நேசிக்கிறவர், அவர் பாவிகளை மன்னிக்கிறவர், பாவிகளையும் வாழ்வு கொடுக்கிறவர் தான் இயேசு.
அதனால தான் அவங்ககிட்ட போய் காட்சி அளிக்காமல் அவர் சீசனத்தில் காட்சி அளித்து ஒரே நோக்கம், நான் உயிரோடு இருக்கிறேன், அதை நிரூபிக்கணும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. சிலரை பார்த்து சொல்கிறேன், நீ நேர் வேலை ஓடு, டைரக்ட் கரெக்டான வேலை பிரயாணம் பண்ணு, கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆமே. தவறான பாதை வழியாக போய் ஆசீர்வாதத்தை வாங்க முயற்சி எடுக்காதுங்க, அது இன்னும் ஆபத்தில் தான் கொண்டு போகும். பட் நேர் வழியாக போங்க. ஆமேன். உங்களுக்கு எதிராக எடுக்கிற எத்தனை முயற்சிகள் இருந்தாலும் கர்த்தர் அதை பலனளிக்க அது கிரியை செய்யவே செய்யாது. அவர் உயிரோடு இருக்கிறார்.